கோவில்ல யாரையுமே காணோம். உள்ள ஏதாவது பூஜை நடக்குதா? பூஜை நடந்தா உள்ள பெல்லு சத்தம் கேட்கணுமே. அம்மா வாங்க வாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிருவேன். எங்களுக்கெல்லாம் பசி இல்ல. விஸ்வாவுக்கு வேணுமான்னு கேளு, அவன் முன்னாடியே வேற வந்துட்டான். விஸ்வா தம்பியா? ஆமா. விஸ்வா தம்பியா இங்க வரவே இல்லையம்மா? அவன் வீட்டுக்கு வராம எங்க போவான்? அவன் வந்திருப்பான், நீ சரியா பாத்திருக்க மாட்ட. பேன் வாய பொளந்துகிட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்ப. ஐயோ அம்மா, சத்தியமா தம்பி இங்க வரலமா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க தம்பி ரூம்ல போய் பாருங்க. தம்பி இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், போதுமா? லக்ஷ்மி, நீ போய் விஸ்வா ரூம்ல இருக்கானு பாத்துட்டு வா. சரிங்க அத்தை. மாமா, மாமா, மாமா. அவன் மட்டும் அவனோட ரூம்ல இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. மாமா ரூம்ல இல்ல அத்தை. இவங்க சொன்ன மாதிரி அவர் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு நினைக்கிறேன். அவன் வீட்டுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தான். அதுவும் நமக்கு முன்னாடியே கிளம்பிட்டானே. வீட்டுக்கு வராம அப்ப அவன் எங்க போயிருப்பான்? மரியாதை கெடாம இருக்கணும்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அத்தை, மாமா வீட்டுக்கு வரலன்னா கோவில்ல தான் இருக்கணும். ஏய், என்னடி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? கோயில்ல தான் கிரகணம்னு சொல்லி நடைய சாத்திட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவன் அங்க இருப்பான்? ஆமாண்டி, நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது வளராத. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க அத்தை. நான் நினைச்சபடி இருந்தா மாமா மட்டும் இல்ல, அந்த துளசியும் கோயிலுக்குள்ளதான் இருப்பா. 2 பேரும் கோவிலுக்குள்ள தனியா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏ லக்ஷ்மி, சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. ஐயோ, நான் சும்மா எல்லாம் சொல்லல. கோவிலுக்கு அந்த துளசியும் வந்திருந்தால, அவன் மாமா பின்னாடியே வந்து பேச பேச முயற்சி பண்ணான். நான் தான் தடுத்து திட்டி அனுப்பிச்சேன். ஆனாலும் அவ விடாம மாமா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தா. ஒருவேளை நடசாத்திர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
மாமாவ உள்ளே புடிச்சு வச்சிருந்தானா? என்னடி இப்படி குண்டு தூக்கி போடுற? ஆமா அத்தை, எனக்கு தெரியும். கண்டிப்பா துளசியும் மாமாவும் கோவிலுக்குள்ளதான் இருக்கணும். சேச்சே, அப்படிலாம் இருக்காது. இல்ல அத்தை, எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. உங்க சந்தேகத்தை தீர்க்க வேணா ஒண்ணு பண்ணலாம். நாம வேணா துளசி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அந்த துளசி வீட்ல இருந்தா மாமா வேற எங்கேயோ போயிருக்காரு. நான் தான் தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த துளசியும் வீட்ல இல்லனா நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் கோவிலுக்குள்ளதான் இருக்கணும்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? பைரவி, எனக்கு என்னமோ ரஷ்மி சொல்றதா சரின்னு படுது. ஆமாமா, எனக்கும் லக்ஷ்மி சொல்றதுதான் சரின்னு படுது. சரி லக்ஷ்மி, நீ போய் துளசி வீட்ல பாத்துட்டு வா, அவ இருக்காளா இல்லையான்னு. அத்தை, நான் மட்டும் எப்படி அத்தை போவேன்? அன்னைக்கு விஸ்வா மாமாவை காணோன்னு போனப்போ அந்த துளசி என்ன திட்டினா. இப்போ அவளை காணோன்னு போனா அவங்க வீட்ல என்ன ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் பாத்துட்டு வா போ. ம்ஹும். நீங்களும் வாங்க, எல்லாருமா சேர்ந்து போய் பார்க்கலாம். நீ ஒருத்தடி. ஓ, சரி வா. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ கோவில் கதவை சாத்திட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? நம்ம எப்படி வெளியே போறது? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, யாருக்காவது ஃபோன் பண்ணி நம்ம உள்ள இருக்கேன்னு சொல்லுவோம். ச்சே, உள்ள சிக்னலே இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஐயோ, ரொம்ப நேரம் தியானத்துல உட்காந்துட்டோம் போல. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. கிரகணம் ஆரம்பிச்சிருச்சா? நட சாத்திருப்பாங்களே. ஏய், அவ இருக்காளான்னு பாரு. அத்தை, வீடு பூட்டி இருக்கு. வீடு பூட்டி இருக்கே. ஒருவேளை கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? அத்தை, என்ன நீங்க இவ்ளோ மக்கா இருக்கீங்க? வீடு பூட்டி இருக்கு, துளசியும் வீட்ல இல்ல. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த விஸ்வா மாமாவும் வீட்ல இல்ல. கடைசியா 2 பேரையும் கோவில்ல தான் பார்த்தோம். அப்போ ஒன்னு சேர்ந்தா 2. அவங்க 2 பேரும் அந்த பூட்ன கோவிலுக்குள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. உண்மையாவா சொல்ற? சத்தியமா அத்தை. என் பேத்தி இவ்ளோ விவரமா அதிகாரப்பூர்வமா சொல்ற? என்ன பைரவி, இன்னும் நம்ப மாட்டேங்கிற?
இல்ல சித்தி, விஸ்வா அப்படிப்பட்ட பையன் இல்ல. அதான் ஏத்துக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஐயோ அத்தை, விஸ்வா மாமா நல்லவர் தான், அப்பாவியும் தான். ஆனா அந்த துளசி எவ்வளவு பெரிய கேடின்னு உங்களுக்கே தெரியாதா? அவ மாமாவை பிடிச்சு வச்சிருப்பா. அதுவும் சரிதான். அந்த துளசி செஞ்சாலும் செய்வா. அத்தை, ரொம்ப யோசிக்காதீங்க. நாம போய் இப்பவே கோவில்ல பார்த்தா உண்மை என்னன்னு தெரிய போகுது. நீ சொல்றதும் சரிதான். வாங்க போய் பார்க்கலாம். ம். என்னாச்சு? எல்லாரும் ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் உங்க பையனை பார்க்கதான். வர வர அவன் போக்கே சரியில்லைங்க. பைரவி, நம்ம புள்ள மேல எந்த தப்பும் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசியா தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நம்ம விஸ்வா வந்து பைரவி, என்ன பேச்சுது? கண்டிப்பா விஸ்வாவும் துளசியும் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஏங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஆனா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி கிளம்பி போன விஸ்வா இன்னும் வீடு வந்து சேரல. அந்த துளசியும் ஆளை காணோம். அப்ப சந்தேகம் வரத்தானே செய்யும். இருந்தாலும் நீ சொல்றது... இங்க பாருப்பா, விஸ்வாவும் துளசியும் தப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க தான். ஆனா அவங்க 2 பேரையும் தப்பு செய்ய வைக்கும் அந்த மாதிரி வயசு தானே. எதுக்காகங்க நாம இங்க நின்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? வாங்க ஒரு 8 கோயில்ல போய் பார்த்துட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. வாங்க போலாம். போலாம். அப்படி மட்டும் நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சு, அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா, நாங்க சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. நீங்களே உங்க கண்ணால வந்து பாருங்க. சரி, வந்து கார்ல இருக்கு, வாங்க. வாங்க போ லக்ஷ்மி. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் கோவிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஐயர் சார், நீங்களாவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இது நம்ம தத்தியோட வாய்ஸ் மாதிரி இருக்கே. ஹலோ ஐயர் சார். நம்மள மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டான் போல. அம்மா, ஐயாவுக்கு இருட்டுனா பயமாச்சே. தத்தியோட பாடு இன்னைக்கு திண்டாட்டம் தான். போன்ல சார்ஜ் வேற இல்ல. அஞ்சனியா 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 அஞ்சனியா, என்கிட்டயே ஓவரா ராங் பண்ணல. இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அஞ்சனியா 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 அஞ்சனியா
ஆஞ்சநேயா 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 இப்ப வர இரு. ஆஞ்சநேயா 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 ஏதோ நெருப்பு வெளிச்சம் தெரியுது. அங்க யாரோ இருக்காங்க போல இருக்கே. யார் அது? யார் அது? பயப்படாதே பாலகா, நான் தான் அக்னி தேவதை. என்னது அக்னி தேவதையா? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஐயோ பாலகா, நான் தான் அக்னி தேவதை ஆயிற்றே. அதுதான் எரித்தழல் நெருப்பாக காட்சியளிக்கிறேன். அப்படியே அக்னி தேவி சாமி, இங்க என்ன பண்றீங்க? கிரகண காலத்தில் கோவிலுக்குள் வெளிச்சம் தருவது என்னுடைய தர்மம். நான் உன்னை சில கேள்விகள் கேட்பேன், நீ உண்மையை சொல்ல வேண்டும். நான் எப்பவும் உண்மை மட்டும்தான் சாமி பேசுவேன். பார்க்கலாம். உன் தந்தை ஏன் உன் அத்தை மகள் துளசியுடன் உன்னை பேசக்கூடாது என்கிறார்? பதில் சொல். அக்னி தேவதை, நீங்க எதுக்கு என் அத்தை மகளை பத்தி கேக்குறீங்க? கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாயா, இல்லை உன்னை அப்படியே விழுங்கி விடவா? ஐயோ வேணாம் சாமி. நீங்க தான் அக்னி தேவதையாச்சு, உங்களுக்கு தெரியாததா? என்னிடமே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னை சாமி சாமி, சாரி சாரி சாரி, தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பேசக்கூடாதுன்னு தான் எங்க அப்பா சொன்னாரு. காரணம் எதுவும் சொல்லல.